அதாவது போதை பொருட்களை வித்து பணம் சம்பாதித்து வந்த ஒரு வாலிபனை குறித்து ஒரு செய்தி இப்படியாக கூறுகிறது. அவனுடைய பெற்றோர் அவனுடைய வாழ்க்கை மாற வேண்டும் சொல்லி அவனுக்காக எவ்வளோ போராடினாங்க, எவ்வளோ ஜெபித்தாங்க. ஆனா அவன் வாழ்க்கையில எல்லார் ஜெபங்களுக்கும் எல்லாருடைய புத்தி அவன் கொஞ்சம் கூட என்ன செய்யல, அவனுடைய மனசையும் செவியும் கொடுக்காம அவன் பாட்டுக்கு இஷ்டம் போல வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அவன் இப்படி ஒரு ட்ரக்ஸ் எல்லாத்தையும் கார்ல எடுத்துக்கிட்டு அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போயிட்டு இருக்கும் போது யாரோ அவனை குறித்து போலீஸ் தகவல் சொல்லி போலீஸ் வந்து என்ன பண்ணாங்க, ஹைவேல அவனை சேஸ் பண்ணி பிடிக்க முயற்சித்தாங்க. அப்போ அவன் கார்ல வந்து கோடி இருக்கிறான். அப்போ அவன் கொஞ்ச நாள் கோமால ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது இப்போ கண்டிப்பா அவனுக்கு தெரியும், நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வந்த உடனே கையும் களமுமா பிடிக்கப்பட்ட போதை பொருளை வைத்து அவன் என்ன செய்ய போறாங்க, அரெஸ்ட் பண்ணி வாழ்நாள் முழுவதும் அவன் வெளியில வர முடியாதபடி அவன் என்ன செய்ய போறாங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க போறாங்க. அநேக நாட்கள் அந்த ஹாஸ்பிட்டல் வார்டுல அவனுடைய தாயும் அவனுடைய தகப்பனாரும் அவனுடைய நண்பர்களும் அவனுக்காக வெளியில இருந்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே இருந்து என்ன செஞ்சிடணும், வெளியில சீக்கிரமா வந்துடணும் அப்படின்னு அவனுக்காக ஜெபித்தாங்க. அதற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து ஒரு 2 அல்லது 3 வாரங்களுக்கு அப்புறமா அவன் கோமால இருந்து என்ன செஞ்சான், வெளியில வந்தான். ஆனா அவன் கோமால இருந்து வெளியில வந்தாலும் அவனுடைய சரீரம் வந்து கம்ப்ளீட்டா ஹீல் ஆகல. நாளுக்கு நாள் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தான், அவனுடைய சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனா, கிட்னி ஃபெயில் ஆச்சு, அதுக்கப்புறம் லிவர் ஃபெயில் ஆச்சு, பிரெயின் ஃபெயில் ஆச்சு, இப்படி ஒவ்வொரு அங்கங்களா ஃபெயில் ஆகி வந்துட்டு இருக்குது. அந்த நேரத்துல அவனுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்றாங்க. அவனுடைய அம்மா அவன் பக்கத்துல உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்றாங்க, மகனே நீ எப்படியாவது இயேசுக்கும் வாழ்க்கை என்ன பண்ணிட்டு கொடுத்துரு, நீ வாழ்க்கையில செஞ்ச எல்லா தவறுகள், நீ வாழ்க்கையில செய்த எல்லா பாவங்களையும் இயேசுவினிடத்துல சொல்லி என்ன பண்ணு, நீ மன்னிப்பு கேளு, உனக்காக இயேசு சிலுவையில மரித்தார். அந்த மரண படுக்கையில கூட அவனுடைய இருதயத்தை அவன் கல்லாக்கிக்கிட்டு சொன்னா, இயேசு ஏன் எனக்கு இப்படி செஞ்சாரு, ஏன் இந்த மரண சூழ்நிலை எனக்கு உண்டுச்சு. அப்ப அவனுடைய தாயும் அவனுடைய தகப்பனாரும் அவனுக்கு புத்தி சொன்னாங்க, இதை இயேசு உனக்கு செய்யலப்பா, நீ பாவத்துல நீ துன்மார்க்க வாழ்க்கையில வாழ்ந்தது நிமித்தம் நீ உனக்கே நீ செய்துகிட்ட ஒரு பெரிய ஒரு பாவம், நீ உனக்கே வர வைத்துட்ட ஒரு பெரிய ஒரு ஆபத்து நீ. ஆனா இந்த நேரத்துல இயேசுவிடத்துல நீ ஜெபித்தா உன் பாவங்களை மன்னிப்பார். ஆனா அந்த இடத்துல கூட இயேசுவை நோக்கி கூப்பிடணும்னு சொல்லி அவனுக்கு என்ன செய்யல, ஒரு மனசு வரல. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் டாக்டர் வந்து சொன்னாங்க, இவனுடைய வாழ்க்கையில இவனுடைய சரீரத்துல எல்லாமே ஃபெயில் ஆயிட்டு இருக்குது, நாங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம், ஆனா இனிமே எங்களாலும் என்ன செய்ய முடியல, எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியல. அவனுடைய அப்பா அம்மாவுக்கு நிறைய சொத்து இருந்துச்சு. அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, டாக்டர் எவ்வளோ பணம் ஆனாலும் பரவாயில்ல, எங்க பையனை எதையாவது ஒண்ணு செஞ்சு என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்க. ஆனா அவங்களால எதையுமே செய்ய முடியல. ஏன்னா மெடிக்கலி என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்து பார்த்தாங்க, அவனை காப்பாற்ற முடியல. அவனுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் மூச்சு கொஞ்சம் தான் இருக்கு. அந்த நேரத்திலயும் வந்து அவங்க அம்மா அவங்க கிட்ட அழுது அவங்க கிட்ட சொல்றாங்க, அப்பா இயேசு சாமி கிட்ட நீ உன் பாவத்தை அறிக்கை செஞ்சிரு, இந்த நேரத்திலேயாவது உன் பாவத்தை நீ அறிக்கை செய்து இயேசுவை வாயால நீ பெயர் சொல்லி கூப்பிட்டா உன் பாவத்தை அவர் என்ன செய்வாரு, மன்னிக்குவாரு. ஆனா கடைசி நேரத்துல கூட அந்த ரிக் அப்படின்ற ஒரு பெரிய ட்ரக் டீலர் அந்த கடைசி நேரத்துல கூட இயேசுவை கூப்பிடாம பரிதாபமா அந்த ஹாஸ்பிட்டல்ல மரித்தான் அப்படின்ற ஒரு உண்மை சம்பவத்தை நான் வாசித்தேன். ஏன் இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு இந்த சம்பவத்தை சொல்றேன், கவனிங்க. நம்ம கிட்ட இருக்கிற செல்வாக்கு, நமக்கு கிட்ட இருக்கிற பண வசதி, நமக்காக இன்னொருத்தர் விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் தருகிற இலவசமான அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் நாம எல்லாரும் இந்த இருக்கை போல ஒரு நாள் பரிதாபமா மரிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட எல்லா மனிதனும் ஒரு நாள் என்ன செய்வான், மண்ணுக்கு திரும்புவான். ஆனா அந்த திரும்புகிற நாளுக்கு முன்னாடி அவன் எப்படி வாழுகிறான் அப்படின்றது, அவன் எங்க போவான் அப்படின்றத என்ன செய்யும், தீர்மானிக்கும். அந்த ரிக் அப்படின்றவனுடைய அம்மா அவனுக்காக ஜெபித்தாங்க, ஜெபங்கள் அவனை காப்பாற்ற முடியும். அவங்க கிட்ட அப்பாவு கிட்ட இருந்த சொத்து பணம், அந்த டாக்டர்கிட்ட சொன்னாங்க எவ்வளவு வேணாலும் செலவழிங்க, ஆனா அந்த பணம் அந்த மகனை என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல.
பெரிய டாக்டர், சிறந்த டாக்டர், ஹாஸ்பிட்டல் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் செய்து பார்த்தாங்க. ஆனா விஞ்ஞானமும் அவன் என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. இந்த ராத்திரி வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிறீங்களோ, யாரெல்லாம் அவரை பெயர் சொல்லி கூப்பிடுகிறீங்களோ, அவரை கூப்பிடுகிற உங்க வாழ்க்கையில இயேசு இலவசமா ரட்சிப்பை தர வல்லவரா இருக்கிறார் அப்படின்றத நீங்க விசுவாசிக்கணும். மனிதன் தர முடியாத சமாதானத்தை, விஞ்ஞானம் தர முடியாத பதில்களை, டாக்டர்கள் கொடுக்க முடியாத ஆரோக்கியத்தை, மற்றவங்க நமக்கு கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தர வல்லவரா இருக்கிறார். அது எப்படி தரார் தெரியுங்களா? சிலுவையில மரித்து நமக்காக இந்த நன்மைகளை தருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இப்படி நிறைய பேரோட பேசிட்டு இருக்கும் போது, அந்த பேசிட்டு இருக்கிற கூட்டத்துல தூரத்துல யாரோ ஒருத்தர் ஒளிஞ்சு நின்னாங்க. ஆனா யார் அவங்க யார் அப்படின்னு சொல்லி கவனிக்கல. ஆனா பேசுகிற இயேசுக்கு அது யாரும் நல்லா தெரிஞ்சது. ஆனா இயேசுடைய இருதயம் பாருங்க, யார் அவருக்காக ஏங்குறாங்களோ, அவங்க எங்கேயாவது மூலையில ஒளிஞ்சிட்டு இருந்தா கூட அந்த ஏங்குகிற இதயம் இயேசுவை அழைக்கும். நிறைய பேர் இயேசுவின் முன்பதாக வந்து புகழ்ந்து பாடினாங்க, இயேசுவை பாராட்டி பேசினாங்க. ஆனா அப்படிப்பட்ட இருதயங்களுக்குள்ள என்ன ஒளிஞ்சு இருக்குதுன்னு சொல்லி இயேசுவுக்கு நல்லா தெரியும். ஆனா எல்லாரும் முன்னாடி வந்து இயேசுவை கூப்பிட கூட தைரியம் இல்லாம, எல்லாரும் முன்னாடி வந்து இயேசுவை தொழுது கொள்வதற்கு தகுதி இல்லாம, நான் செய்த பாவத்தினால, நான் செய்த தவறுனால, எல்லாரும் முன்னாடி வந்து இயேசுவை கூட கூப்பிட முடியாத ஒரு பாவ நிலைமையில நான் வாழ்றேன்னு சொல்லி அவமானத்தினால, அசிங்க வாழ்க்கையினால, பாவ குற்றத்தினால ஒளிஞ்சி மூலையில யாராவது உட்கார்ந்து இயேசுவை ஏங்கினாலும் தேடினாலும் இயேசுவுக்கு அவங்களுடைய இருதய ஏக்கம் நல்லா புரியும் என்பதை இந்த ராத்திரி வேளையில நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. இந்த கூட்டத்துல நீங்க எங்கேயாவது மூலையில உட்கார்ந்துகிட்டு இயேசுவுக்கு என் மனசுல ஓடுற கண்ணீர் தெரியுமா, நான் படுற வேதனை இயேசுவுக்கு தெரியுமா, என் மனசளவுல நான் படுற துக்கம், என் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை, சண்டை, இது யாருக்காவது தெரியுமா, இயேசுவுக்கு தெரியுமா நீங்க கேட்கலாங்க. நான் சொல்ற இயேசுவுக்கு மாத்திரம் தாங்க நல்லா தெரியும். இங்க இருக்கிற மத்தவங்களுக்கு தெரியாம போலாம். இயேசுவுக்கு நீங்க என்ன கண்ணீரோட நிக்கிறீங்கன்னு சொல்லி அவர் நல்லா அறிவார். அந்த தூரத்துல ஒளிஞ்சு இருந்த மனிதன் யார் தெரியுங்களா? அவன் ஒரு குஷ்டரோகி. ஏன் அவன் ஒளிஞ்சிருந்தா தெரியுமா? அவன் நம்மை போல மத்தவங்க மத்தியில இயேசுவோட வந்து பேசுகிற தகுதி அவனுக்கு இல்ல. இவளையே அவன் சொந்த குடும்பத்தாரோட அவன் வந்து வாழ்வதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அவன் சரீரத்துல வந்த குஷ்டரோகத்தினால சமுதாயமும் அவனுடைய குடும்பமும் அவனை ஒதுக்கி வச்சிருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு அவனை கண்ணோக்கி பார்த்து பாருங்க, எல்லாருக்கு முன்னாடி இயேசு என்ன செய்யறார் தெரியுங்களா? அவர் இறங்கி போய், கவனிங்க, இயேசு செய்ததை பார்த்து எல்லாரும் இன்னைக்கு ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா குஷ்டரோகிகளை பார்த்தா எல்லாரும் கல் எடுத்து எறிவாங்க. ஆனா இயேசு கல் எடுத்து எரியல. பைபிள் சொல்லுது, குஷ்டரோகி எங்க ஒளிஞ்சி பதுங்கி அவமானத்தினால, பயத்தினால, அவன் சரீரத்தில் இருக்கிற வேதனையினால ஒளிஞ்சிட்டு இருந்தானோ அந்த இடத்திற்கு இயேசு போய் அவனை தொட்டார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த ராத்திரி வேளையில நம்மளை யாரும் தொட விருப்பம் இல்லாம இருக்கலாங்க. இயேசுக்கு உங்களை தொட விருப்பம் இருக்கிறாரு. உங்க இருதயத்தை தொட விரும்புகிறாரு. உங்க வாழ்க்கையை தொட விரும்புகிறாரு. உங்க கண்ணீரை துடைக்க விரும்புகிறாரு. என்ன சூழ்நிலையில நீங்க வந்து இயேசுவின் முன்னாடி நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, நீங்க அவர்கிட்ட வர வேண்டாங்க. அவர் உங்களை தேடி வந்து இன்னைக்கு தொட போகிறார். அப்படி அந்த குஷ்டரோகியை தொட்டு இயேசு அவனை சொஸ்தமாக்கினார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த செய்தி அப்படியே ஊரெல்லாம் பரவிச்சு. என்னடா குஷ்டரோகிகளை யாரும் தொட மாட்டாங்க, ஆனா அந்த இயேசுன்ற ஒருத்தர் குஷ்டரோகிகளை தொட்டாராம். அதுவும் தொட்டது மாத்திரம் இல்ல, அவன் என்ன செய்தாராம், அவனை சொஸ்தமாக்கினார். இந்த செய்தி பக்கத்துல இருக்கிற எல்லா தெருவுக்கும் பரவிச்சு. உடனே இப்ப இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் ஆவலா இருந்தாங்க. இயேசு போகிற இடத்திற்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, போனாங்க. அப்படி அந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு இயேசு போறதுக்குள்ள அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேரு இயேசுவை சந்திக்கணும்னு சொல்லி ஆயத்தமா இருந்தாங்க. அப்போ இயேசு ஒருத்தருடைய வீட்டுக்கு போறாருன்ற செய்தி தெரிஞ்ச உடனே இயேசு அந்த வீட்டுக்கு இன்னும் போகவே இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடியே நிறைய பேரு, திரள் கூட்டமான ஜனங்கள் இயேசுவை பார்க்க போனாங்க. அப்போ அந்த ஊர்ல கவனிங்க, பிறந்ததுல இருந்தே
ஒரு சப்பானியான ஒரு மனிதன் வாழ்ந்து வருகிறான். அவன் கேள்விப்படுகிறான், இப்படி இயேசுன்றவரு நிறைய பேரை வாழ்க்கையை தொடுகிறார், நிறைய பேருக்கு நன்மை செய்கிறார், குருடர்களுக்கு பார்வையை தருகிறார், சப்பானிகள் அவனை போல சப்பானிகளுக்கு அவர் என்ன செய்கிறாரு, அற்புதத்தை செய்து நடக்க வைக்கிறாருன்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு ஆசை, யாரை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். ஆனா அவனால இயேசுவை பார்க்க முடியாது. ஏன்? அவனால என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட வேதனையில அவன் பெட்லயே தான் அங்க படுத்து கிடப்பான், எல்லாமே பெட்லே தான் அவனுக்கு. ஆனா பாருங்க, இயேசுவை பார்க்க வேணும்னு சொல்லி மனசுல ஒரு ஆசை இருக்குது, ஆனா அவனால நடக்க முடியாது. பாத்தீங்களா? அவனுக்கு 4 நண்பர்கள் இருந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது. அந்த 4 நண்பர்கள் என்ன பண்ணாங்களாம், இயேசு யார் வீட்டுக்கு போறாரோ அந்த வீட்டுக்கு இவனை பெட்டோட என்ன செய்யலாம், தூக்கிட்டு போய் இயேசுவை இவன் பார்க்கும்படியா செய்யலாம்னு சொல்லி என்ன பண்றாங்க, பெட்டு கட்டிலோட அவனை தூக்கிட்டு வராங்க. அவங்க அந்த வீட்டுக்கிட்ட கூட போக முடியல, ஏன்னா அந்த தெரு ஓரம் வரைக்கும் ஜன கூட்டங்கள் நின்று இயேசுவை பார்க்க, அவர் பேசுறத கேட்க நிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி போறது இப்போ? அப்போ யோசனை பண்றாங்க, அந்த இடத்துல இயேசுவை சந்திக்க வேணும் என்றால் ஒரே ஒரு வழி இருக்குது. நம்ம வீட்டு மேல ஏறி, வீட்டு மேல இருக்கிற அந்த ஓலை, இந்த மாதிரி ஷீட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓடு, இந்த ஓடு எல்லாத்தையும் பிரிச்சு ஒரு கயிறை கட்டி, இந்த ஃப்ரெண்ட, அதாவது அந்த படுத்த படுக்கையா இருக்கிறான் பாத்தீங்களா, அவனை கயிறை கட்டி மேல இருந்து இறக்கி இயேசு இருக்கிறதுக்கு முன்பதாகவே அவன் என்ன செஞ்சிடலாம், இறக்கிடலாம்னு சொல்லி அவனுடைய நண்பர்கள் அவன் என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு போய் இயேசுவின் முன்னாடி இறக்குறாங்க. அப்படி இயேசு பேசிக்கிட்டே இருக்கும் போது மேல இருந்து கயித்துல யார் இறங்குறா, ஒரு பெட்ல ஒரு மனிதன் இறங்குறான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, என்னது இது? அப்போ இயேசு அவனை பார்க்கிறாருன்னு இயேசுக்கு நல்லா தெரியுது. பைபிள் சொல்லுது, அவன் வாயை கூட திறந்து என்னை சொஸ்தமாக்குங்கன்னு சொல்லவே இல்லைங்க. பைபிள் சொல்லுது, அவனை பார்த்த உடனே இயேசுக்கு அவன் மேல் மனம் உருக்கம் உண்டாயிற்று. இயேசுவின் முன்பதாக நம்ம வரும்பொழுது, நான் சொல்றேன் பாருங்க, இந்த ராத்திரி வேளையில நம்ம என்ன கஷ்டத்துல வருகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாயை திறந்து சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லைங்க. அவருக்கு நம்மளுடைய இருதயத்தின் வேதனைகள் புரியும். இந்த ராத்திரி வேளையில நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க, என் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை, கஷ்டம் தீரணும், என் வாழ்க்கையில இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னை விட்டு போகணும், இயேசு கொடுக்கிற சமாதானம் எனக்கு தேவைன்னு சொல்லி நீங்க வந்திருக்கிறீங்க. பாருங்க, நீங்க வந்ததுனாலேயே இயேசு உங்களை தொட்டு இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. உடனே அவன் முன்னாடி, இயேசுவின் முன்னாடி அவன் வந்த உடனே பாருங்க, எல்லாருக்கும் தெரியும் அவன் ஒரு சப்பானி, அவன் எழும்பி நடக்கணும். எல்லாரும் என்ன எதிர்பார்த்திருப்பாங்க, இயேசு இப்ப அவனை தொட்டு அவனை எழுப்பி என்ன செய்ய வைக்க போறாரு, நடக்க வைக்க போகிறார். எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அவனுடைய சரீரத்துல ஒரு மாற்றம் வேணும் தான் விரும்பினாங்க. ஆனா இயேசு முதல்ல என்ன தெரியுமா சொன்னார் அவனை பார்த்து, உனக்கு சரீரத்துல ஒரு விடுதலை நான் தருவதற்கு முன்பதாக உன்னுடைய பாவங்களை நான் என்ன செய்கிறேன், மன்னிக்கிறேன். இந்த ராத்திரி வேளையில இயேசு முதலாவது நமக்கு தருகிற நன்மை நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நம்ம எவ்வளவு பெரிய தவறை செய்திருந்தாலும், எவ்வளவு பெரிய குற்றவாளிகள் இருந்தாலும், இந்த ராத்திரி வேளையில நீங்க எவ்வளோ பெரிய மனிதனால் வெறுக்கப்படுகிற, குடும்பங்களால் வெறுக்கப்படுகிற பாவங்களை செய்து இங்க வந்து உட்கார்ந்து இருந்தாலும் இயேசு அந்த பாவங்களை மன்னிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. உடனே இயேசு அவன் பாவங்களை மன்னித்து அதற்கு அப்புறமா சொல்றாரு, நீ உன் படுக்கை எடுத்துட்டு என்ன செய், நடன்னு சொல்றாரு. அவன், நான் எப்படி நடக்கிறது, என்னாலதான் நடக்க முடியாது, நான் எப்படி எழும்புறது அப்படின்னா சொல்லி எங்க இயேசு கிட்ட என்ன செய்யல, கேள்வி கேட்கல. இயேசு சொன்ன உடனே அவன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு என்ன செய்தான், நடந்தான். பைபிள் சொல்லுது, அவன் இயேசுவின் மேல் வைத்த விசுவாசத்தினால், இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனால் அன்னைக்கு அவன் வாழ்க்கையில் என்ன வந்தது, ஒரு மாற்றம் வந்தது. எப்படிப்பட்ட மாற்றம்? நடக்கிற மாற்றம் அல்ல, அதை காட்டிலும் அவனுடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டது, அன்னைக்கு மன்னிக்கப்பட்டது. இந்த ராத்திரி வேளையில உங்க பாவங்களை இயேசு மன்னிப்பதற்காக இந்த மலையில கூட உங்களை ஏன் உட்கார வச்சிருக்கிறார் தெரியுமா? இங்க இருந்து நீங்க எழும்பி போகும்போது ஒரு சுத்த இருதயத்தோட நீங்க எழும்பி போக. நான் ஒரு குடிகாரன், நான் ஒரு சண்டை போடுறவன், நான் ஒரு அடிதடி பண்றவன், ஆனா இது எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில இருந்து அழிச்சு இயேசு உங்களுக்கு ஒரு புது இருதயத்தோட இங்க இருந்து அனுப்ப வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கணும்.
இயேசு சொல்ற வார்த்தைகள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் என்ன செய்யுங்க, வாருங்கள் பைபிள் சொல்றாரு. நீ உன் நாவினால் அறிக்கை செய்தால் உன்னுடைய பாவங்களை மன்னிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் பைபிள் சொல்லுது. இந்த ராத்திரி வேளையில நீங்க வாயை திறந்து இயேசுவை என் பாவங்களை மன்னிங்க நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய பாவங்களை அவர் முதலாவது என்ன செய்ய வல்லவரா இருக்கிறாரு, மன்னிக்க வல்லவரா இருக்கிறாரு. இதை நீங்க விசுவாசிக்கணும், இதை நீங்க நம்பணும். என் பாவங்களை எந்த ஃபாதரும் மன்னிப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. யாராலையும் உங்க பாவத்தை மன்னிக்க முடியாது. கோயில்ல போய் நான் நின்று என்ன செய்றேன், அங்க என் காணிக்கைகளை கொடுத்த உடனே என் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் போய் ஒரு பெரிய பக்கெட் ஃபுல்லா தண்ணி எடுத்து தலை மூழ்கிட்டா, கோயில் முன்னாடி நின்று வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை போயிட்டு நான் இந்த கடல்ல முங்கி எழும்பிட்டா, நீங்க குடத்துல தண்ணி எடுத்து பக்கெட்ல தண்ணி எடுத்து ஒரு கேண்டில கொளுத்தி அல்லது உங்களுடைய காணிக்கைகளை செலுத்தி அல்லது நீங்க அன்னதானம் பண்ணியெல்லாம் உங்க கைகள்ல இருக்கிற பாவங்களை கழுவ முடியாது. ஏன்னா பாவங்கள் கைகள்ல ஒட்டிக்கல, பாவம் இருதயத்துல ஒட்டி இருக்குது. அந்த இருதயத்துல ஒட்டி இருக்கிற பாவத்தை இயேசுவின் ரத்தம் மாத்திரம் தான் சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. கையில கால்ல முகத்துல தலையில இருக்கிற அழுக்க நீங்க குளிச்சு என்ன செஞ்சிடலாம், சரிப்படுத்திடலாம். இருதயத்துல ஒட்டி இருக்கிற அழுக்க அது இயேசு ஒருவரால மாத்திரம் தான் கழுவ முடியும். அன்னைக்கு அந்த மனிதனுக்கு இயேசு செய்த நன்மை, அவனுடைய சரீரத்துல அவனுடைய சப்பானியா இருந்தவனை மாத்திரம் எழுப்பி விடலங்க. முதலாவது அவன் இருதயத்துல ஒரு சப்பானித்தனம் இருந்துச்சு, அவன் இருதயத்துல ஒரு முடவத்தனம் இருந்துச்சு. இருதயத்துல பாவம் என்கிற அந்த முடத்தனத்தை ஆண்டவர் என்ன செய்தாரு, சொஸ்தமாக்கி அதற்கப்புறமா அவனுக்கு சரீரத்துல ஒரு விடுதலை என்ன செய்தார், தந்தார். இந்த ராத்திரி வேளையில நமக்கு ஜெபிக்க போறோம். நல்ல கவனிங்க, இயேசு முதலாவது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். இயேசு நன்மை செய்கிறார், உண்மைதான். இயேசு நம்முடைய வியாதிகளை குணமாக்குறார், உண்மைதான். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சண்டைகளை இயேசு சமாதானமாக்குறார், உண்மைதான். நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார், உண்மைதான். நம்ம வாயை திறந்து அவர்கிட்ட கேட்கும் போது நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் அவர் தருகிறார், உண்மைதான். ஆனா அதை காட்டிலும் அவர் சொல்ல விரும்புகிற காரியம், முதலாவது உன் பாவத்தை நான் மன்னிக்க விரும்புகிறேன். அதற்காக தான் சிலுவையில மரித்தேன். சிலுவையில் அவர் மரித்தது ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு நோக்கம், நம்முடைய சகல விதமான பாவங்களை என்ன செய்வதற்கு, மன்னிப்பதற்கு. அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கணும், ஆண்டவரே என் பாவங்களை என்ன செய்யுங்க, மன்னியுங்க. அந்த சிலுவை என்னும் மரத்துல தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நாம பேசுற கெட்ட வார்த்தைக்காக, நாம போடுகிற சண்டைக்காக, நாம செய்கிற எல்லா தீய காரியங்களுக்காக இயேசுவை அந்த மரத்துல என்னவா கொடுத்தாரு, பலியாக கொடுத்தார் என்பதை மறந்துடாதீங்க. ஒரு வாலிபன் இருந்தான். இந்த கதையை சொல்லி நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். அந்த வாலிபன் தன்னுடைய தகப்பனுடைய எல்லா சொத்தையும் அழிச்சு குடிச்சு வெறித்தனமா வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். அந்த அப்பா சொன்னாரு, மகனே, அப்பா சேர்த்து வைத்திருக்கிற எல்லா சொத்தும் உனக்காக தான். ஆனா இப்படி நீ இதை குடிச்சு சீட்டாடி ட்ரக்ஸ் எடுத்து நீ இப்படி இதை அழிச்சிக்கிறத விட நீ நல்ல மகனா வாழ்றா, ஒரு வேலைக்கு போ, அப்பா கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் இப்படி குடிச்சு அழிக்காதன்னு சொல்லும் போது அவன் என்ன செஞ்சான், அவன் கேட்கல. ஒரு நாள் குடி போதையில அவன் ஃப்ரெண்டுங்களோட சீட் ஆடிட்டு இருக்கும் போது ஒரு சண்டையில அவனுடைய நண்பனை என்ன செய்தான் தெரியுமா, கத்தி எடுத்து குத்திட்டான். அவனுடைய நண்பனை கொலை செய்ததுனால நிறைய பேர் பார்த்து அவனை கையும் கரமா போலீஸ் என்ன செய்ய வேண்டியதாயிட்டு, பிடிக்க வேண்டியதாயிட்டு. அவனை ஜெயிலுக்கு என்ன செய்தாங்க, கூட்டிட்டு போய் அவனுக்கு சொன்னாங்க, 20 அல்லது 25 வருஷம் என்ன செய்யணும், ஜெயில ஆயுள் தண்டனை என்ன செய்யணும், அனுபவிக்கணும். அப்போ அந்த கோர்ட்ல அந்த ஜட்ஜ் அந்த மகனுக்கு வாசித்த அந்த தீர்ப்பை கேட்கும் போது அந்த தகப்பன் அங்க நின்று பின்னாடி நின்று கண்ணீர் விட்டார். அந்த தகப்பன் சொன்னாரு, மகனே, உனக்கு நான் எவ்வளோ புத்தி சொன்னேன், உனக்கு நான் எவ்வளோ ஆலோசனை சொன்னேன், இப்படி வாழாதன்னு உனக்கு சொன்னேன். ஆனா நீ அப்பாவுடைய பேச்சை கேட்காம இன்னைக்கு ஒருத்தனை கொலை பண்ணி இன்னைக்கு நீ ஜெயில போய் நீ வாழ வேண்டிய வயசுல 25 வருஷத்தை என்ன செய்ய போறியே, இப்படி நாசமாக்க போறியே அப்படின்னு சொல்லி அப்பா பின்னாடி நின்று கண்ணீர் விட்டார். ஜெயிலுக்கு போனான். ஜெயில போய் அந்த ஜெயிலுடைய கொடுமையான வாழ்க்கை, அந்த ஜெயில போய் அங்க பட்ட கஷ்டத்துல அப்பா வீட்டுல அவன் எப்படி சுதந்திரமா என்னென்ன ஆசீர்வாதங்களோட என்னென்ன வசதிகளோட வாழ்ந்து வந்தான் அப்படின்றத உணர ஆரம்பிச்சான்.
அவன் செய்தது தவறு, அவன் வாழ்க்கையில் அவன் செய்தது பாவம் அப்படின்றத உணர்ந்து ஒரு நாள் ஜெயில இருக்கும் போது அந்த ஜெயில ஒரு ஊழியக்காரர் வந்து அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவன் ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டான். ஜெயிலுக்குள்ள இப்போ இன்னும் அவனுக்கு இருக்கு 20 வருஷம் என்ன செய்யணும், அவன் ஜெயிலுக்குள்ள ஆயுள் தண்டனை அவன் அனுபவிக்கணும். ஆனா இப்போ ஒரு திரும்பி ஒரு நல்ல மனிதனா என்ன செய்ய ஆரம்பிச்சான், ஜெயிலுக்குள்ள வாழ ஆரம்பிச்சான். அந்த ஜெயிலுக்குள்ள ஒவ்வொரு நாளும் அவன் ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே என் பாவங்களை மன்னிச்சதற்காக ரொம்ப நன்றி. நான் இப்படி என் வாழ்க்கையை நாசமாக்கி மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து என் இளமையெல்லாம் இப்படி வீணாக்கிட்டேன். இனிமே நான் வாழ்ற ஒவ்வொரு நாளும் யாருக்காக நான் வாழணும், உங்களுக்காக வாழணும். ஆனா அவன் மனசுல ஒரு ஏக்கம் இருந்துச்சு, இந்த 20 வருஷம் சீக்கிரமா முடிஞ்சா நல்லா இருக்குமே, இந்த 20 வருஷம் சீக்கிரமா முடிஞ்சா நான் முதல்ல போய் யார்கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன், எங்க அப்பாவுக்கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன். ஆனா இப்ப அவன் ஜெயில இருக்கிறான், அப்பாவை பார்க்கவும் முடியாது. அப்பாவுக்கு லெட்டர் எழுதுறான், நிறைய லெட்டர்கள் எழுதுறான். ஆனா அந்த லெட்டர் எல்லாம் போய் சேர்ந்துச்சா இல்லையா, எந்த பதிலும் வரல. தொடர்புகள் எல்லாம் கட் ஆயிடுச்சு. வருடங்கள் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அப்படியே போய் இன்னும் அவனுக்கு கொஞ்ச நாள் தான் காலங்கள் இருக்குது. அவன் விடுதலை ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. அப்ப அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறான், அப்பா நான் என் பாவத்தை எல்லாம் மன்னிப்பு கேட்டு இன்னைக்கு நான் ஜெயிலுக்குள்ள கடந்த 15-20 வருஷமா ஒரு நல்ல மனிதனா திரும்பி வாழ்றேன். ஆனா நான் உன்னை அப்பான்னு கூப்பிடுற தகுதி என்ன பண்ணிட்டேன், இழந்துட்டேன். ஏன்னா நான் உங்க கூட இருக்கும் போது உங்க சொத்தை எல்லாத்தையும் குடிச்சு அழிச்சு உங்க பேரை கெடுத்து சமுதாயத்துல ஒரு மோசமான மிருகமா வாழ்ந்து வந்தேன். அதனால இப்ப நான் ரிலீஸ் ஆகி உங்களை வந்து பார்க்கிற தகுதி கூட எனக்கு இல்ல. நான் வந்தா என்னை ஏற்றுக்கொள்வீங்களா, நான் வந்தா என்ன மகனா நீங்க திருப்பி ஏற்றுக்கொள்வீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் உங்களை வந்து பார்த்து உங்களை கட்டி பிடிச்சி உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் செய்த துரோகம், நான் செய்த பாவம், இதெல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்க விரும்புறேன் அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதுறான். அந்த கடிதத்தில் எழுதுறான் கீழே, அப்பா நான் இத்தனாம் தேதி இந்த மாதம் இத்தனை மணிக்கு எனக்கு ரிலீஸ் பண்றாங்க. நான் ரிலீஸ் ஆன உடனே நான் என்ன செய்றேன், உங்களை நேரா பார்க்க வரேன். ஆனா என் குற்ற மனசாட்சி உங்களை வந்து பார்க்கும்படியா என்ன செய்ய மாட்டேங்குது, அனுமதிக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒருவேளை நான் வந்துட்டு நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளலனா, ஒருவேளை நான் வந்துட்டு டேய் நான் சொல்லும் போதெல்லாம் நீ கேட்கல, இப்ப எதுக்குறா நீ வர அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுட்டீங்கன்னா என் மனசு ரொம்ப உடைஞ்சிரும். அதனால நான் ரிலீஸ் ஆகி நான் வீட்டுக்கு வர போறேன் பாத்தீங்களா, அன்னைக்கு வீட்டுக்கு நான் வரணும்னா நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க அப்படின்றது எனக்கு முதல்ல தெரியணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, நீங்க என் பாவங்களை நான் செய்த தவறுகளை இந்த ஜெயிலுக்குள்ள வந்து இப்ப நான் இந்த 20 வருஷமா இந்த ஜெயிலுள்ள இருந்து நான் ஒரு நல்ல மனுஷனா திருந்திட்டேன், நீங்க என் வார்த்தைகளை நம்பி என்னை மன்னிச்சு என்னை திருப்பி ஏற்றுக்கொள்ளுகிறீங்கன்னா அதுக்கு எனக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது. அதனால நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரம் இருக்கு இல்லையாப்பா, அந்த மரத்துல நீங்க ஒரு வெள்ளை டவல் என்ன செய்யுங்க, கட்டி விடுங்க. நான் ரிலீஸ் ஆகி வரும்போது தூரத்துல இருந்து நான் பார்க்குவேன், நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆலமரத்துல ஒரு வெள்ளை கலர் டவலை நீங்க கட்டி வச்சிருந்தா அது என்ன அடையாளம், நான் உன்னை என்ன செஞ்சுட்டேன், மன்னிச்சுட்டேன். அப்ப நான் என்ன செய்வேன், தைரியமா குற்ற மனசாட்சி இல்லாம என்ன செய்வேன், நான் அப்படி நீங்க என்ன மன்னிக்கல அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை கலர் டவல் கட்டப்படாவிட்டால் நீங்க என்ன செய்யலன்னு அர்த்தம், என்ன மன்னிக்கலன்னு அர்த்தம். பரவாயில்லப்பா, நான் செய்த தவறுக்கு உங்ககிட்ட வாழ்ற தகுதியை இழந்துட்டேன், நான் அப்படியே போய் ஏதாவது என்ன செஞ்சிடறேன், எங்கேயாவது ஆசிரமத்திலயோ எங்கேயோ போய் என்ன செஞ்சிடறேன் வாழ்ந்துன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அந்த ஜெயில் வார்டன்ட்ட சொல்றான், ஐயா இதை மறக்காம எப்படியாவது எங்க அப்பா கிட்ட என்ன செஞ்சிடணும், இந்த லெட்டரு போய் சேர்ந்துடணும். என்னுடைய வாழ்க்கை என்னுடைய எதிர்காலமே எதுலதான் அடங்கி இருக்குது, இந்த ஒரு லெட்டர்ல தான். அவனுடைய விடுதலை நாள் வந்தது. அவனுடைய விடுதலை நாள் வரும்போது அவனுடைய வீட்டுக்கு அந்த ஊருக்கு அந்த ட்ரெயின்ல ஏறி உட்கார்றான். ட்ரெயின்ல ஏறி உட்காரும் போது அவனுடைய மனசெல்லாம் பட 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 படன்னு அடிக்குது. ஏன், அவனுடைய எண்ணம் எல்லாமே எதன் மேல இருக்குது, எங்க வீட்டு முன்னாடி இருக்கிற அந்த மரத்துல எங்க அப்பா ஒரு வெள்ளை டவலை கட்டி இருப்பாரா இல்லையா அப்படின்ற ஒரே டென்ஷன் அவனுக்கு. ஏன்னா இப்ப ஒரு வெள்ளை டவல் இல்லைன்னா அவனுக்கு அடுத்து என்ன, எங்க போறான்,
20 வருஷம் ஜெயில இருந்துட்டு அவனுக்கு இப்போ எதுவுமே கிடையாது, வாழ்க்கையில நண்பர்களும் இல்லை, எதுவும் கிடையாது, எதிர்காலம் ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு உறவுன்னு சொல்லிக்க இருக்க ஒன்னே ஒன்னு அப்பா தான். இப்ப அவரும் அவனை மன்னிக்காம போயிட்டா அவன் எங்க போவான்? இந்த மன வேதனையில அந்த ட்ரெயின்ல ஜன்னல் பக்கத்துல உட்காந்துட்டு வரான். ஏத்தாப்புல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். தம்பி, யார் நீங்க, எங்க போறீங்க, ஒரு டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயின்ல பேச்சு வாக்கா அவன்கிட்ட பேச்சு கொடுக்கிறார். அப்போ அவன் சொல்றான், ஐயா, நான் கடந்த 20 வருஷம் எங்க இருந்துட்டு வந்திருக்கிறேன், ஜெயில இருந்துட்டு வந்திருக்கிறேன். என் நண்பனை குடி போதையில, சண்டையில, சீட் ஆடும்போது நான் கத்தியில குத்தி 20 வருஷமா இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கதையை சொல்றான். அப்ப அவன் சொல்றான், இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு போறேன், எங்க அப்பா என்னை ஏற்றுக்கொள்வாரா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல, அதனால நான் ஒரு லெட்டர் எழுதி இருக்கிறேன். எங்க அப்பா மாத்திரம் எங்க வீட்டு முன்னாடி இருக்கிற ஒரு மரத்தின் மேல ஒரு வெள்ளை கலர் டவலை கட்டாம போயிருந்தா. அந்த எழுத்தாப்புல இருக்கிறவர் கேட்கிற, அடுத்து என்னப்பா பண்ணுவ? தெரியலங்க அப்படின்னு சொல்லி தலையை கீழே போட்டுட்டு கண்ணீர் வடிக்கிறான். உங்களுக்கு தெரியுமா, எங்க அப்பா வீட்டுல நான் வாழும் போது விதவிதமா சாப்பிட்டேன். நான் பிறக்கும் போதே எங்க அம்மா இறந்துட்டாங்களாம், எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. எங்க அப்பா என்ன எப்படி வளர்த்தாரு தெரியுமாங்க? நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, நல்ல ஸ்கூலுக்கு அனுப்புனாரு, என்ன நல்ல காலேஜுக்கு அனுப்புனாரு. நான் தாங்க காலேஜுக்கு போவாம நண்பர்கள் கூட சேர்ந்து குடிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு எங்க அப்பாவுடைய சொத்தெல்லாம் ஆத்தியும் அழிச்சேன். நான் நினைச்சதெல்லாம் எங்க அப்பா ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குவாருங்க அப்படின்னு சொல்லி 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா வீட்டுல அனுபவிச்சு எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து கண்ணீர் விட்டு அழுகிறான். ட்ரெயின் ஒவ்வொரு ஸ்டாப்பா வந்துட்டு இருக்குது. இன்னும் 2 ஸ்டாப் ஆன பிறகு அவனுடைய வீட்டுக்கிட்ட வந்து நிக்க போகுது அந்த ஊர்ல. அப்போ அந்த ஏத்தாப்புல இருக்கிறவர் கேட்கிறாரு, நீ அந்த ஸ்டாப்ல இறங்கி நீ வீடு வரைக்கும் போய் அங்க அந்த ஒயிட் கலர் டவல் கட்டலனா என்னப்பா பண்ணுவ? அவன் சொன்னான், எங்க அப்பாவுடைய வீடு ஸ்டேஷன்ல இருந்தே பாக்குற தூரத்துல தாங்க இருக்குது, அதனால நான் இறங்கி கூட போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ட்ரெயின்ல உட்காந்தே என்ன செய்வேன் பார்த்துட்டு, எங்க அப்பா மாத்திரம் அங்க ஒரு வெள்ளை டவல் கட்டலனா நான் ஸ்டேஷன்ல கூட இறங்க மாட்டேங்க. அப்படியே இந்த ட்ரெயின் போற போக்குலயே இது எங்க போதோ அப்படியே போய் என்ன செய்யறேன், என் வாழ்க்கை எப்படியாவது நடத்திக்கிறேங்க. இப்போ இந்த கதையை கேட்கிறாரு பாத்தீங்களா, ஏத்தாப்புல உட்காந்துட்டு. அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. என்னடா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு வெள்ளை கலர் டவல்ல அடங்கி இருக்கு. இவனுடைய எதிர்காலம் 20 வருஷம் இப்ப ஜெயில முடிச்சிட்டு இப்ப வாழ்க்கைய முதலாவது நாள் இப்ப என்ன செய்ய போறான், சந்திக்க போறான். இவனுடைய வாழ்க்கை எதுலதான் அடங்கி இருக்குது? இந்த வெள்ளை கலர் டவல்ல அடங்கி இருக்கு. அடுத்த ஸ்டாப் வந்துருச்சு, இன்னும் ஒரே ஒரு ஸ்டாப் தான் இருக்கு. கண்ணீர், இவன் கண்ணீரை அடக்க முடியல. ஏன்னா நினைச்சு பாக்குறான், நான் எங்க அப்பாவுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கிறேன். அவர் என்ன என் காலில் விழுந்து அவர் மன்னிப்பு அவர் கெஞ்சி கேட்பார், ஏன்பா நான் போவேன், நான் பேண்ட் பாக்கெட் ஃபுல்லா காசை நிரப்பிட்டு வண்டியில ஏறி போக்காரும் போது எங்க அப்பா அப்படியே என் வண்டியில வந்து என் காலை பிடிப்பாரு, மகனே போவாதடா, பாருக்கு போவாதடா, குடிக்காதடா, காலேஜுக்கு போற வேண்டிய வயசுல குடிக்காதடான்னு சொல்லி என் காலை பிடிச்சி இழுப்பாருங்க. அப்ப நான் எங்க அப்பாவை காலை உதறி எட்டி உதச்சிட்டு நான் நேரம் என் நண்பர்களோட பாருக்கு போய் குடிச்சவங்க நானு அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடுறான். ட்ரெயின் மூவ் ஆகுது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல அடுத்த ஸ்டாப்புக்கு போறாங்க. அந்த நேரத்துல அவன் சொல்றான், எங்க அப்படியெல்லாம் வாழ்ந்தேனா, இந்த ஜெயில இயேசு சுவாமியை அறிஞ்சு என் வாழ்க்கை என்ன செஞ்சுட்டேன், நானு அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். அடுத்து இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல அவங்க அப்பாவுடைய வீடு வரப்போகுது. அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா, இப்படி திரும்பி உட்காந்துட்டு சொல்றான், இல்லைங்க என்னால பார்க்க முடியாது, எங்க அப்பா வீட்டு பாக்குற தைரியம் எனக்கு இல்ல. ஒருவேளை அங்க எங்க அப்பா வெள்ளை டவல் கட்டலனா என் இருதயம் உடைஞ்சிருமே. அவங்க நண்பர் சொல்றான், சரிப்பா நீ பார்க்காத, நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயின் அப்படியே வருதுங்க. இப்ப அவங்க வீட்டுக்கிட்ட வந்த உடனே இருதயம் அடிக்குது, படபடன்னு அடிக்குது, கண்ணுல தண்ணி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இந்த பக்கமா திரும்பி அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அழுகுறான். ஏன் பார்க்கிற தைரியம் இல்ல. அடுத்த ஸ்டாப் வந்துச்சுங்க. ஏத்தாப்புல இருக்கிறவன் அமைதியா இருக்கிறான். நான் கேட்கிறான், எங்க பாத்தீங்களா அந்த மரத்துல ஏதாவது வெள்ளை டவல் இருக்கா? ஒண்ணுமே சொல்ல மாட்டான். இவன் எங்க பாத்தீங்களாங்க? ஒண்ணுமே சொல்ல மாட்டான். இப்படி திரும்புறான், ஏன்பா நீயே பாரு அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஒரு மரத்துல அவங்க அப்பா ஒரு வெள்ளை டவல் இல்லைங்க,
ஒரு 100 வெள்ளை டவலை கட்டி வச்சிருந்தாரு. எத்தனை வெள்ளை டவல்? டவல் இல்ல, 100 வெள்ளை டவலை கட்டி அந்த மரம் முழுசும் வெள்ளை கலர் டவலால அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவன் ட்ரெயின் கூட நிப்பாட்டலங்க, ஓடிட்டு இருக்கிற ட்ரெயின்ல இருந்து குதிச்சு அவங்க அப்பா வீட்டா ஓடுறான். அவங்க அப்பா வாசல்ல அவனுக்காக ஆயத்தமா காத்துட்டு இருந்தாரு. தூரத்துல ஓடி வருகிற மகனை பார்த்து அவங்க அப்பா ஓடி போய் கட்டி அரவணைத்து, என் மகனே, உனக்காக எத்தனை ஆண்டுகள்? 20 ஆண்டுகள் நான் காத்திருந்தேன். அன்பானவர்களே, இந்த ராத்திரி வேளையில அந்த மரம் என்கிறது சிலுவையின் மரம். அந்த வெள்ளை கலர் டவல் என்கிறது நமக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மளுடைய சமாதானத்திற்காக, நம்மளுடைய மீறுதலுக்காக இயேசு அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இந்த ராத்திரி வேளையில், ஆண்டவரே, என்னுடைய காயங்களுக்காக, மீறுதலுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசுவே, இந்த ராத்திரி வேளையில என்னுடைய இருதயத்தை உமக்காக நான் தருகிறேன். வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. இயேசுவே, இந்த ராத்திரி வேளையில நாங்க கேட்ட வார்த்தையை போல ஏன் பாவங்களை, ஏன் மீறுதல்களை, ஏன் கண்ணீரை, ஏன் கஷ்டத்தை, ஏன் வியாதிய நீர் சிலுவையில சுமந்து எனக்காக ஜீவனை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ராத்திரி வேளையில நீங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல என்னோட சேர்ந்து நான் இந்த ஜெபத்தை உங்களுக்காக செய்றேன். நீங்க விசுவாசத்தோட, ஆண்டவரே, என் பாவங்களை மன்னித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். இந்த ராத்திரி வேளையில உம்மை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். உமக்காக நான் வாழுகிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது ஈடு இணையற்ற அன்பு. இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது ஒப்பிட முடியாத ஒரு அன்பு. பாவி என்ற என்னை அவர் தள்ளாம இந்த ராத்திரி வேளையில என்னை அழைத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தாயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தாயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்னிலுதயக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன்னிலுதயக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார்.
இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அன்புள்ள ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில தேவனுடைய அன்பை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய இருதயத்தில் கர்த்தர் ஒரு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில இந்த மலையின் மத்தியிலும் யாரெல்லாம் இயேசுவின் அன்பை குறித்து கேள்விப்பட்டு உண்மை ஆண்டவரே விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில சமாதானத்தை தாங்க, குடும்ப சண்டைகள்ல கர்த்தர் ஒரு விடுதலையை தாங்க, குடி பழக்கங்கள் ஆண்டவரே போதை பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவீங்க ஆண்டவரே. குடிப்பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிற கணவன்மாரை கர்த்தர் விடுதலை ஆக்குங்க. இந்த குடும்பங்களுக்கு இயேசு தருகிற சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. ராத்திரி வேளையில விடுதலை தர வந்த இயேசு எங்களை தொட்டு எங்க வாழ்க்கையை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்று மறவாதே. ஆமென்.